स्तुति प्रशंसा गौरवය අපගේ ගැලුම්කාරු යේසුස් වහන්සේගේ ඔබටම පුද කරන්නේ මේ පියාණෙනි ආමේන් ආමේන් அப்படியே அமர்ந்து கொள்வோம் එසේම අපි වාඩි වෙමු என்ன பேச கொஞ்சம் குறைங்க சொல்லுவோம் ஹalleluya කියමු හalleluya சாம சொல்லுவோம் ஹalleluya උනන්දුවෙන් හalleluya හalleluya கர்த்தர் நல்லவர் மூணு பேர் தட்டி சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் තුන් දෙනෙක්ව තට්ටු කරලා කියන ස්වාමීන් වහන්සේ ආපත්‍ය இதுவரை நம்மை நடத்தினவர் මෙච්චර කාලයක් අපව මඟ පෙන්නපු இனியும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் හalleluya උන්වහන්සේ බලවත් ஹalleluya பகவான் தட்டி சொல்லுங்க ළඟ එක්කෙනාට තට්ටු කරලා කියන්න நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார் අනිවාර්යයෙන්ම ස්වාමීන් වහන්සේ ඔබව මඟ පෙන්නනවා උන්වහන්සේගේ ශබ්දය ඔබ අසයි திட்டத்தை அறிந்து கொள்வார் උන්වහන්සේගේ සැලැස්ම ඔබ அழகாய் நடத்துவார் උන්වහන්සේ ආපත්‍ය මඟ පෙන්නනවා හalleluya ஹalleluya හalleluya இந்த ඇනිවර්සරි நாளை சிறப்பித்து தரும்படியாக අද දවසේ මේ ඇනිවර්සරි එක යහපත් ලෙස සිදු වෙන්නව පිණිස அழைத்து வந்தவர்களுக்கும் நன்றி කැඳවගෙන ආපු අයටත් அழைக்காமல் வந்தவர்களுக்கும் நன்றி කැඳවන්න නැතුව පැමිණි අයටත් ස්තුතියි சிலர் அழைக்காம அறிந்து வந்திருக்கிறீங்க සමහරක් අය දැනගෙන யாராலும் கர்த்தர் உங்களை කවුරු ஆசீர்வதிப்பார் වුණත් ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරා හalleluya ஹalleluya பாஸ்டர் நெல்சன் ரொம்ப தேங்க்ஸ் පාස්ටර් නෙල්සන් බොහෝ ස්තුතියි කැඳවන්න නැතුවම ඔබ මේ ස්ථානට ඇවිත් සිටිනවා அசோகையாட ஸ்துதி අශෝක් බ්‍රදර් ඔබට ස්තුතියි சிஸ்டர் அவருக்கு சொல்ல மாட்டேனா ஹalleluya ஹalleluya கூட்டாளி ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஹalleluya ආපත්‍ය ஹalleluya ஹalleluya ஓதாதே சத்தம் ශබ්දෙ මදි சொல்லுங்க තවත් කියන්න ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya நிற்பர் මාගේ මිදුක්කරු මාගේ මිදුක්කරු මාගේ මිදුක්කරු හalleluya வேற தட்டி சொல்லுங்க சோர்ந்து போகாத ළඟ එක්කෙනාට කියන්න මලානික වෙන්න එපා உடன் இருந்து நடத்துகிற தேவன் උන්වහන්සේ ඔබ සමග සිට அவர் මඟ சோர்ந்து පෙන්වන போகிறவர் அல்ல උන්වහන්සේ මලානික වෙන්නව இஸ்ரவேலை දෙවියන් காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை ඊශ්‍රායලයන් ආරක්ෂා කරන්නව දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ නිදියන්න ආරක්ෂා කරනවා ஒரு படி மேல சொல்றேன்ல கவனிங்க තවත් අඩිපුරෙන් කියන இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னா ඊශ්‍රායල් எனக்காய் ආරක්ෂා ஜீவனை කරන கொடுத்தவர் ஒரு நாளும் ஹalleluya දවසකවත් உன்னை හalleluya பெலனோடு காக்கிற ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியானவர் උන්වහන්සේ ඔබව ශක්තිමත් ලෙස ආරක්ෂා කරන බැටළු පැටවානෝ உனக்காக தேவனுடைய கரத்தில் உள்ள புத்தகத்தை வாங்க வல்லமையுடைய அதிகப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற அந்த நல்ல ஆட்டுக்குட்டியானவருக்கு බැටළු පැටියානන්ට பேச ஜீரோ வாக்குங்க பேச ஜீரோ வாக்குங்க ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ரெண்டு பேரை தட்டி சொல்லுங்க දෙන්නෙක්ව තට්ටු කරලා කියන්න ஆட்டுக்குட்டியானவர் உனக்காக கிரியை செய்கிற බැටළු வருஷமா இந்த வருடம் පැටියානන් மாறும் වහන්සේ ඔබට ක්‍රියා කරන්නව දවසමයයි ஹalleluya හalleluya கர்த்தர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ ආපත්‍ය இன்னொருக்க சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் ස්වාමීන් වහන්සේ ආපත්‍ය நான் பேசுவதற்கு முன்பதாக මම කතා කරන්න පැතම ஒரு சில வார்த்தைகளை ஒரு பாஸ்டர் 5 நிமிஷம் பாஸ்டர் நெல்சனை அழைக்கிறேன் පාස්ටර් නෙල්සන් වන්ට ගන්නවා විනාඩි 5ක් කතා කරන්න அப்படியே ஒரு 50 நிமிஷம் எடுத்துட்டு வா நீங்க யோசிங்க මදේනොස් ස්තුතිවන්තයන දවස්සගෙන நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளுக்காக අපි ජයග්‍රාය කළ බව සෙනග. நாங்க வெற்றி பெற்ற ஜனங்கள் අපි දන්න පස්සුගේ කාලේ ලංකාව තුළ විවිධ පීඩාවන් පැමිණිය. கடந்த நாட்கள்ல இலங்கை தேசத்துல பெரியான ஒரு அழிவு வந்திருக்கு உங்களுக்கு ස්වාමීන් தெரியும் වහන්සේගේ වචනය කියනවා දෙවියන් වහන්සේගේ සෙනග ස්වාමීන් වහන්සේ ඇසේ කළුරුවෙන් රකින්න. ஆனாலும் கத்தர்ட வார்த்தை சொல்றது கத்தர் கண்மணி போல கத்தர்ட புள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிறான் என்று ඒ නිසා මටත් අද දවසේ එන්න අපහසුකම් තිබුණා. இன்றைய நாள் எனக்கு வர கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு මම සිකුරාදා ඉඳලා යාපනයේ හිටියේ. வெள்ளிக்கிழமை இருந்து யாழ்ப்பாணத்துல தான் இருந்தேன் නමුත් මම උත්සාහ කරා අද දවසේ කොහොමාරි සහභාගී වෙන්න ඕනේ කියලා. ஆனாலும் நான் முயற்சி பண்ணேன் இன்றைய நாள்ல எப்படி சரி கலந்து கொள்ள வேணும் சொல்லி තාම ගෙදර ගියේ නෑ. இன்று நான் வீட்டுக்கு போகல නමුත් මම ඔයගලන්ට ඉඳීම මට සතුටක්. ஆனாலும் உங்களோடு இருக்கிறது பெரிதான சந்தோஷம் ඒ නිසා ප්‍රීතිමත් දවසේ දේවන් වහන්සේගේ ආශිර්වාදය අපේ ගාල්ල සභාව වෙනුවෙන් ඔබ සියලු දෙනාට ප්‍රාර්ථනා කරනවා. கால சபை மூலமாக எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் මට එක පිපාසයක් තිබුණා මේ ස්ථානට ආපු දවසේ ඉඳලා මේ හැම සංවාසයකටම සහභාගී වුණා
අද දවසෙත් කොහොම හරි එන්න ඕනේ කියලා හිතුවා. எனக்கு ஒரு வாஞ்சி இருக்கு எல்லா நாள்லயும் நான் வந்து அனிவர்சரி நாள்ல வந்திருக்கிறேன் அதே போல இன்றைய நாளும் வரணும்னு ஆசைப்பட்டேன் அதே போல வந்திருக்கிறேன். හේතුව වෙන මොකුත් නෙවෙයි. வேற ஒரு காரணம் இல்ல. ඒ දෙවියන් වහන්සේගේ දරුවොත් එක්ක තියෙන බැඳීම. தேவனுடைய பிள்ளைகளோட இருக்கிற ஐக்கியம். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ඔබ සෑම දෙනාට ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරනවා. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேணும்னு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். ஹalleluya பாஸ்டர் வெல்கம் ஐ ஒரு 5 நிமிடம் பேசுங்க. பாஸ்டர் வெல்கம் ஆண்டகானோ. கர்த்தர் நல்லவர். சுவாமிநான்சே ஆபாத்ய. ஆமென். ஆமென். இந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான். අද දවසේ මම බලාපොරොත්තු වෙමින් සිටියා. எனது சபையோடு சேர்ந்து ஆராதிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். මාගේ සභාව සමග නමස්කාර කරන ස්වාමිනාන්සේ මට කරුණාව දුන්නා. இன்றைக்கு காலையிலே நம்முடைய ஆராதனை நேரத்தோட போட்டு நேரத்தோட முடிச்சு ஆட்களை அனுப்பிட்டு நானும் என் மனைவி இங்கே வந்து விட்டோம். අපගේ නමස්කාරය වේලාසරිමින් අපි කරලා ජනතාව යවලා මමද මගේ භාර්යාවද මේ ස්ථානෙට ඇවිත් සිටිනවා. நாங்கள் எங்க போனாலும் எங்களுடைய உள்ளம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறது. අපි කොහේ ගියත් අපගේ ඇතුළාන්තයේ මේ තමයි තියෙන්නේ. பாஸ்டரோட அடிக்கடி நான் பேசிக்கொள்வேன். පාස්ටර් සමග මම විටින් විට දුරකථනයෙන් අමතනවා. சில நேரம் கவலையா இருக்கும். සමහරක් වෙලාවට දුක්කව තියෙනවා. ஆனால் தேவன் நல்லவர். නමුත් දෙවියන් වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. என்னைக்கும் අද என்றைக்கும் සෑම දවසක நான் இங்கே இருப்பேன். මම මෙතන සිටිනවා. ஆமென். ආමෙන්. ஹalleluya. හalleluya. இந்த இடத்துல எங்க போனாலும் பாருங்க இங்க வந்து நிப்பேன். කොහේ සිටියත් හරි මම මේ ස්ථානෙට ඇවිත් සිටිනවා. எல்லாருடைய அன்பு எனக்கு பெரிதா இருக்கிறது. සෑම කෙනෙක්ගේම ප්‍රේමය මට විශාලයි. என்னுடைய தகப்பன்னு சொல்லலாம், நண்பன்னு சொல்லலாம். මගේ පියා කියන්න පුළුවන්, මිත්‍රයෙක් කියලා කියන්න පුළුවන්. அவருடைய ஆலோசனை தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தது. ඔහුගේ අනුශාසනාව තමයි මාව මෙච්චර උසස් කිරීමට පත් කරලා சில நேரம் තියෙන්නේ. அவருடைய வீட்டுக்கு நான் போன உடனே සමහර වෙලාවට නිවසට යන මොහොතේ சில கேள்வி கேட்க போவேன். සමහර ප්‍රශ්න අහන්න යනවා. அவர் போன்ல பேசியிருப்பாரு ඔව් ෆෝන් එකෙන් කතා කළා என்னை வச்சுட்டு. කියලා. ஆனா அவரோட போன்ல பேசுற வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமா எனக்கு வந்திருக்கும். නමුත් ඒ ෆෝන් එකෙන් කතා කරන වචන මට අනාගත වාක්‍යයක් ලෙස එනවා. உடனே அது பதில் கிடைச்சிட்டு போயிட்டு வரேன் பாஸ்டர்னு போயிடுவேன். ක්ෂණික ලෙස පිළිතුරු ලැබුණා ගිහිල්ලා එන්නම් පාස්ටර් කියලා යනවා. அவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். එච්චර විශාල දේව සේවකෙන් கடந்த வாரம் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். පසුගිය සතියේ පුරාම යාඥා කරගෙන හිටියා. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ස්වාමීන් වහන්සේ ஆமென். විශාල කාරණා ஹalleluya. කරනවා. இங்க இருக்கும்போது ஒரு கணக்கை தேவன் காண்பித்தார். මෙම ස්ථානයේ සිටිනා මොහොතේ ගානක් පෙන්නවා. சின்ன ஒரு கணக்கு ஒண்ணு. පොඩි ගානක්. அந்த கணக்கை நான் மைண்ட் பண்ணேன். ඒ ගාන මම මයින්ඩ් කරා. 13வது அனிவர்சரி காலடி வச்சிருக்கிறோம். අපි ඇවිල්ලා 13 වෙනි අවුරුද්දට පය තබලා තියෙනවා. இந்த 12 வந்து 4 நான் பிரித்தேன் 3. ඒ 4 ඇවිල්ලා මම 3ට බෙදුවා. நான் 3 12. 4 වර 3ක්. 4வது வந்து 4 லாசரை உயிரோட எழுப்பினார். ලාසරස්ව ජීවමානව නැගිට්ටෝප එක. 3வது வந்து 3 වෙනි එක இயேசு உயிரோட எழுந்த நாள். යේසුස් වහන්සේ ஹalleluya. இந்த ජීවමානව வருஷம் නැගිට මේ අවුරුද්දේ தேவன் பராக்கிரமசாலிகளாக எழுப்புகிற வருஷம். බලවත් ஆமென். ලෙස නැගිටින්න ஹalleluya. අවුරුද්දයි. හalleluya. கடந்த வருடத்துல පසුගිය අවුරුද්දේ 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல ලේකම් 10 වෙනි පරිච්ඡේදයේ சவுல் பெலிஸ்தரை கண்டு பயந்து மரித்து போனான். ඒ සාවුල් ඇවිල්ලා පිරිසිදු දැකලා බය වෙලා இந்த ගියා. 13வது வருஷம் නමුත් මේ 13 වෙනි தேவன் எல்லாருடைய பயத்தை நீக்கி பராக்கிரமசாலிகளை எழுப்பினது போல இந்த இடத்துல தேவன் ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலியாக எழுப்பி கர்த்தர் இந்த 13வது வருடத்துல இந்த சாலம் உடன்படிக்கை சபையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ තියෙනව බය සියල්ලක්ම ඉවත් කළා. කවනොට් ඔෆ් සාලොම් සභාවේ තියෙන සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஹalleluya. හalleluya. பராக்கிரமசாலிகள். උන්වහන්සේ බලවත් அது ලෙස வயோதிபராய் இருந்தாலும் பரவாயில்லை. වයස්ව උනත් හරි அது சிறியவராய் මම இருந்தாலும் පුතා பெரியவராய் වුණා இருந்தாலும் ලොකු වුණා கர்த்தர் பராக்கிரமசாலிகளை எழுப்ப ස්වාමීන් போகிறார். වහන්සේ බලවත් ஆமென். අයව නැගිට්ටවනවා. எத்தனை பேர் அந்த பராக்கிரமசாலியாக
எழும்புவதற்கு உங்களை කී ஒப்புக் දෙනෙක් கொடுக்க කැමති போறீங்க. වෙනවද ඒ බලවත් කෙනෙක් ලෙස Hallelujah. මම නැගිටින්න ඕනේ කියලා? சாதாரணமானது அல்ல. இந்த சாதாரண 13வது வருடத்துல මේ 13 වෙනි கர்த்தர் இந்த අවුරුද්දේ இடத்துல வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ස්වාමීන් වහන්සේ මෙම ස්ථානයේ கடந்த තබන வருடத்துல செய்த ஊழியங்களை ஏதாவது ஒரு நமக்கு சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பயங்கள் வந்திருக்க முடியும். සමහරක් විට ගිය අවුරුද්දේ ප්‍රශ්න කරදර සේවය තුල එන්න පුළුවන්. ஆனால் இந்த வருடத்துல தேவன் அந்த பயத்தின் ஆவியை முறியடித்து எல்லாரையும் தேவன் பின்னால் இருக்கிறவர்கள் முன்னால் இருக்கிற எல்லாரையும் தேவன் இந்த பராக்கிரமசாலியாக இந்த தேசத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை எழுப்பி நிப்பாட்ட ඒ போகிறார். බය සියල්ලක්ම ඉවත් කරලා උන්වහන්සේ බලවන්තෙක් ආකාර සෑම දෙනෙක්ම මේ අවුරුද්දේ ස්වාමීන් වහන්සේ නැගිටවන්නට යනවා. ஹalleluya. හalleluya. பக்கத்துல பாத்துங்க 13வது வருடத்துல பராக்கிரமசாலிகள் நீங்க. ළඟ එක්කෙනා බලලා කියන ஆமென். බලවන්තේනේ. பராக்கிரமசாலிகள். බලවන්තේනේ. ஆகையால் இந்த தருணத்தை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். මේ අවස්ථාව දුන්නව දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் நன்றி சொல்லுகிறேன். පාස්ටර්ට සිස්ටර්ට சபையாருக்கு நன்றி சொல்லுகிறேன். සභාවටද ස්තුති ஒருவரை කරනවා. நம்மால மறக்க முடியாது. කිසි කෙනෙක්ව අපිට අමතක කරන්න බෑ. ஆமென். ආමෙන්. ஜெனி அக்கா, கமல் பிரதர் எல்லாரும் பேர் சொல்லாத ஒவ்வொருவரையும் நம்ம நேசிக்கிறோம். கர்த்தர் මේ உங்களை ස්ථානයේ නාම ஆசீர்வதிப்பாராக. කිව්වත් හරි නැති වුණ සියලු දෙනාම ප්‍රේම ආමෙන්. කරනවා. කර්තෘ ආමෙන්. ආශිර්වාද. ස්වාමීන් වහන්සේ ඔබ සෑම දෙනාම ආශිර්වාද කරයි. ஆமென் ආමෙන්. ஹalleluya ආමෙන්. உற்சாகமா ஒரு ஹalleluya சொல்லுவோம். උනන්දුවෙන්